ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி முன்னா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சினிமா தர்பாரில் ஊரே பேசிகிட்டு இருக்க மண்டேலா படத்தை பற்றி தான் நம்மளும் பேச போகிறோம். ஸோ படத்தோட இயக்குனர் இசையமைப்பாளர் 2 பேருமே நம்ம கூட வந்துருக்குறாங்க. ஸோ எப்படி இருக்கீங்க அஸ்வின்? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சா இந்த மெசேஜ் ஒரு 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னா அப்படிம்பாங்களே, அதே மாதிரி இந்த படம் பார்க்குறவங்களாம் ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிடுறாங்க நல்லா படங்க அப்படின்னு. நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க, ஓடிடியில் பார்க்குறத விட அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கமெண்ட் வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்கள் நிறைய ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல அங்கேருந்தே போவோம். அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது இந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் படமாக பண்ணும்போது இது நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல, இவ்வளோத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்ற நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம நல்ல படமாக ஒன்று பண்ணுவோம், கான்ஃபிடண்ட்டாக என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ கஷ்டப்பட்டு எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே அதை தான் பண்ணோம். தேட்டர் ரிலீஸ் ஆகுன்றதான் எங்களோட ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ இப்போது ஆக்சுவலாக படத்துக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீமாக நாங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. ஆல்சோ எனக்கும் நிறைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸாகவும் நிறைய பேர் சொன்னாங்க படம் சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லி. ரேண்டமாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எங்கிட்ட இவ்வளோ கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பரத்கிட்டையும் போயிடலாம். பரத் தான் படத்தோட இசையமைப்பாளர். எத்தனை ஒரு 2 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல படத்தில்? எத்தனை பாட்டு? 6 பாட்டு இருக்குங்க படத்தில். நான் பார்க்கும்போது 2 பாட்டு ஃபீல் தாங்க. ஆக்சுவலி மாண்டேஜஸ்லேயே வரதுனால ஆமாம் எல்லா பாட்டுமே மாண்டாஜ் தான் இருக்கும். 6 பாட்டு இருக்குது ஆக்சுவலாக. கடைசி என் கிரெடிட் பாட்டையும் சேர்த்து 6 பாட்டு. ஸோ 6 பாட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த பாட்டு வர ஃபீல்லாம் இல்லவே இல்லைங்க. எல்லாமே ஒரு படம் பார்க்குற ஃபீலே. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு இசையமைப்பாளர் அந்த மாதிரி மாண்டேஜஸ் பண்ணும்போது சாங்க்குன்னு தனியாக ஃபீல் இல்லாமல் படத்தோடவே பாட்டோட இப்போ பாருங்க எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு தான் ஆக்சுவலாக பண்ணதே பாட்டு. படத்துக்காக தான் பண்ணுறோம்ல நம்ம சாங்கை. ஸோ முதல்லையே அந்த அவங்க வந்து நம்மகிட்ட ஸ்க்ரீன் பிளேயாக கொடுக்கும்போதே வந்து இப்படி தான் வரப்போகுது பாட்டுன்றது நமக்கு தெரியும். ஸோ அது இன்னும் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தெரியாமல் இருக்கோ அவ்வளோக்குள்ள எனக்கு நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா படத்துக்கு அது இன்னும் பயங்கரமாக ஹெல்ப் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அது வந்து பாட்டா அப்படின்ற மாதிரி அங்கே தனித்தனியாக நம்மளோட டிபார்ட்மெண்ட் வெளியே தெரியுதுன்றது மாதிரிலாம் இல்லாமல் படமாக உங்களுக்கு அது கன்வே பண்ணியிருக்கேன் ஏதோன்றது தான் ஃபைனலாக இருக்கிற இம்பேக்ட் தான் வந்து எனக்கெல்லாம் முக்கியம். நான் ஜாஸ்தியாக வந்து நம்மளுடைய விஷயங்கள்லாம் எப்படின்றது மாதிரிலாம் யோசிக்கல. ஆக்சுவலாக தனியாக தெரிகிற பாட்டுன்றது 2 பாட்டு தான் தெரியும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கோர் மாதிரியே போய்டும். டயலாக் வந்துகிட்டே இருக்கும், சீன் போயிட்டே இருக்கும், பின்னாடி மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். என்ன மற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் வாய்ஸும் சேர்ந்து லிரிக்ஸும் சேர்ந்து வரும். இல்லை ஆக்சுவலி அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா இப்போ இந்த மியூசிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காமெடி போர்ஷன்லாம் வரும்போது ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இப்போ எப்படின்னா ஒரு காமெடி தான் இருக்குது அப்படின்னா அங்கே பெருசாலாம் மெனக்கிட மாட்டாங்க. அது ஜோக்லேயே அப்படியே போயிடுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது பார்க்க ரொம்ப கேட்கவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் முதல்ல. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதை நான் அப்ரோச் பண்ணது. ஆல்ரெடி அது பயங்கரமாக இருக்குது, நம்ம அதில் ஒன்றும் பண்ண வேணான்ற அளவுக்கு தான் பண்ணது. பண்ணுற வேலையை சிம்பிளாக பண்ணுறதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோன்றது மாதிரி பண்ணது தான். மியூசிக்கெல்லாம் அப்படி தான் அப்ரோச் பண்ணோம் ஆக்சுவலாக படத்தை. ஆனால் அஸ்வின் உங்கள் படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருமே பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை அது ரொம்ப அழகாக தெரியுதா என்னென்னு எங்களுக்கு தெரியல. இப்போ கேமராமேனாக இருக்கட்டும், இல்லைனா இப்போது பரத்தாக இருக்கட்டும், இல்லை உங்கள் போர்ஷனாக இருக்கட்டும், கேரக்டருங்க. அதாவது எங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சுன்னா அந்த கேரக்டரோட டீட்டெயிலிங்லாம். ஒரு கேரக்டர் எப்போவுமே சண்டைக்கு முன்னால் செருப்பு கழட்டி வச்சிருது. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு வேண்டாம் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஹீரோயின் கூட ஒரு வெள்ளை முடி இருக்குது. ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிங்களா அதெல்லாம் நீங்கள்? இல்லைங்க, ரொம்ப வருஷமாலாம் பிளான் பண்ணலங்க. அது எப்படிங்க இவ்வளோ டைம் இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எல்லா கேரக்டருக்கு பின்னாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டீட்டெயிலிங் வச்சுருக்கீங்க நீங்கள். ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் அரைவ் ஆகுறதுக்கு ஒரு 3 to 6 monthsக்குள்ளே நாங்கள் ஒரு அரைவ் ஆகிட்டோம். ஸோ அதுலேயே எங்களுக்கு வந்து இந்த ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் இந்த வடக்கூரில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, தெற்கூரில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கன்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அவ்வளோ கும்பல் இருக்குது படத்தில். ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தெரியணுன்னா அவங்களுக்கான ஒரு பெக்யூலியராக ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுத்தாகணுன்றது இருந்துச்சு. அது படத்தோடு சேர்ந்து எப்படி அந்த ஸ்கிரிப்டோடு சேர்ந்து அது எப்படி பண்ணலான்றதில் நாங்கள் அடுத்தடுத்த வேர்ஷனாக நாங்கள் எழுதினோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 20th டிராஃப்ட் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். இதுதான் ஃபைனல்னு சொல்லி அந்த 20th டிராஃப்ட் வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடக்ஷனாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, யோகி பாபு சார் டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் சரி, அது கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அந்த டைமை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஈவன் மாண்டாஜஸ் கூட அந்த டீட்டெயிலாம் ஒர்க் பண்ணுறதுலாம் ஏடிஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம். ஏடிஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக
சினிமாட்டோகிராஃபி அசிஸ்டன்ஸ் யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணோம் அந்த படத்தை ஃபுல்லாகவே. தேங்க்ஸ் போர்டு பார்க்கும்போதே தெரியுதுங்க, அதுவே ஒரு 4 பேஜ் போகுது. ஆமாம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு தெரிஞ்ச எல்லா டேரக்டர்ஸ்ட்டையும் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். லோகேஷ்ட கொடுத்தேன், ராம் அண்ணன்ட்ட கொடுத்தேன், ரவிக்குமார் அண்ணன்ட்ட கொடுத்தேன், நலன் சார்கிட்ட கொடுத்தேன். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்கவுங்க இன்புட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதில் எது நமக்கு கரெக்டாக இருக்கோ அவங்க சொல்கிறது எல்லாம். இப்போ 4 பேர் ஒரே விஷயத்தை இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா அப்போ அது ஒர்க் ஆகலை, அதை மாற்றிப்போன்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அப்படி அதை என்ன இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஆல்சோ இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஆர்க்கு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணணுன்றது வந்து ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ அதை முடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு டைம் இருந்திருக்கு, அந்த டைமுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போய் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதெல்லாம் சில நேரம்லாம் தோணுச்சு. ஆக்சுவலாக கடைசியாக வந்து எசக்கின்ற கேரக்டர், அந்த வேண்டான்னு சொல்கிற கேரக்டர் லாஸ்ட்டாக வந்து கெத்தா ஒரு வேண்டான்னு சொல்லிட்டு போவார். ஏங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அது வரைக்கும் வேண்டாங்கிறப்ப ஏன்ப்பா எசக்கி காசு என்னன்னா வேண்டாம் அப்படிங்கிறது, அவருக்கு ஒருத்தருக்கு செருப்பு பிஞ்சிடுறது, இது எல்லாமே வந்து இன்னும் அந்த மனுஷன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் ராம் சொன்னனால சொல்கிறேன், முண்டாசுப்பட்டி படத்துக்கு அப்புறமா முழுக்க சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்த ஒரு படம்னு சொல்லணும்னா நான் வந்து மண்டேலா சொல்லுவேன். இன்னொன்று, இதை வந்து நாங்கள் வீட்டில் ஓடிடியில் பார்க்கும்போது இவ்வளோ என்ஜாய் பண்ணும்போது தியேட்டரில் பார்த்துருந்தோம் அப்படின்னா நிஜமாலுமே ஒரு 2 ஹவர்ஸுங்கிறது ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருந்திருக்குங்கிறது எல்லாத்தோட ஒரு ஆசையும் கூட. என்னன்னா இப்போ உங்களை அந்த டீட்டெயிலிங்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரோ, எனக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த செருப்பு ஒருத்தர் கழட்டி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரையே இதை பண்ணுதுங்கும் போது 1000 இமேஜினேஷன் மனசுக்குள்ள. சில பேர் அப்படி இருப்பாங்க. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து எங்கள் மேக்ஸ் வாத்தியார் அடிக்கிறதுக்கு முன்னால் வாட்ச் மோதிரத்தை எல்லாத்தையும் கழட்டி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். சண்டைக்கு முன்னால் எல்லாத்தையும் ரெடி ஆகுறது, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? ஏன் அப்படி அவர் செருப்பு கழட்டி வைக்கிறது? இல்லை, அது நம்ம ஊரில் பார்த்த கேரக்டர்ஸ் தான். அது எங்கள் ஊரில் இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பார். அவரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது தகராறுனா போகிறோன்னா அதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி வச்சுட்டு வருவார். ஆனால் இவராது பக்கத்தில் கழட்டி அவர் வீட்டுக்கு போய் செருப்பை விட்டுட்டு திரும்ப வந்து சண்டைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆவார், அந்த மாதிரி ஆள். ஸோ அந்த கேரக்டர் தான் இங்கே எடுத்து வச்சோம். ஆல்சோ அது மெட்டஃபாரிக்கலாக வந்து சரி அதை நம்ம இப்போ ஓப்பனாக அது ஒரு ஜாதி பெருமைன்றதான் அது மீன். அதை தொடச்சி அழகு பண்ணியே வச்சுக்கிட்டு, ஆனால் அது செருப்பு தான்டா, அதை ஏன்டா போயிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன்றது தான் ஐடியா வச்சுருந்தோம். அதை பாதுகாத்து வச்சுருந்தோம். கடைசியாக அதை பிஞ்சிச்சிடான்ற மாதிரி தான் மீன் பண்ணுறதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். ரொம்ப அழகாக அரசியல் பேசியிருக்கீங்க ப்ரோ. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம்னா இந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்லணும், இல்லை இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லணுங்கிறது தான். இல்லை நீ வேணால் அது கருத்தாக எடுத்துக்கோ, இல்லை காமெடியாக எடுத்துக்கோ, அதுவும் இஷ்டம் அப்படின்னு கிராஸ் ஆகி போகிறதுலாம் வந்து அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு யார் இந்த அஸ்வின், இதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணிருந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமே. அப்படி கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன பையன், இந்த பையனுக்குள்ளே பாருங்களேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னால் அஸ்வின்? நீங்கள் நான் நாளை இயக்குனர்னு ஒரு டிவி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அதுலேருந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்துக்கு டயலாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நித்திலன் டைரக்டர் நித்திலனோட படம் பாரதி ராஜா சார் வித்தார்த்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு டயலாக்ஸ் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருமே என்னோட நித்திலன் கூட என்னோட கோ கண்டஸ்டன் தான். நாளைக்கு சீசன் 3ல் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் கதைகளாக சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக பிச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பாலாஜி மோகன்கிட்ட இந்த கதையை சொல்லி அவர் ஓகே பண்ணி நம்ம ஒய்நாட் ஸ்டுடியோஸ்க்கு பண்ணுவோம்னு சொல்லி அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட். அவ்வளவு அரசியல் பேசி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை. அதுவும் எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணதுங்கிறது இன்னும் பெரிய சாதனை. யாருனாலுமே ப்ராப்பராக அவங்க பிளான் பண்ண விஷயங்களை கடந்த 2 வருஷமாக ரிலீஸ் பண்ணவே முடியல எந்த படமும். பட் உங்கள் படம் கரெக்டான டைமில் வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் இவ்வளோ கொண்டாடுற படமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நேரமும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பரத், நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு அஸ்வினை? ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப வருஷமா? இல்லை, ஆக்சுவலாக மண்டேலாவிலேருந்து தான் தெரியும் எனக்கு அஸ்வினை. ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டார். இவரை என்ன ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணி விட்டார், நீங்கள் போய் அவரை மீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. சரி வந்தார், பார்த்து பேசி ஸ்கிரிப்டாக சொன்னார் இதுதான் அப்படின்ட்டு. சும்மா நாங்கள் ஒரு பார்க்கில் தான் உட்காந்து பேசணும். பேசிவிட்டு ஓகே ப்ரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, எனக்கு பயங்கரமாக பிடிச்சி. அப்படியே நமக்கு விஷுவலாக ஓடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஓடிட்டு போகிற நம்ம இப்போ மியூசிக்கெல்லாம் இப்போ இங்கே ஒரு பாட்டு வேணும் இங்கே ஒரு பாட்டு வேணும்னு சொல்லும்போது நான் அப்போது ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு தோணுனப்போ அந்த டக்குன்னு டாப் த மைண்டில் வர்றது அப்படி சொன்னது. அவருக்கு வந்து நானும் இதுதாங்க யோசிச்சிருந்தேன், உங்களுக்கு எப்படின்னா தெரியல, ஏதோ நீங்கள் சொன்னோன்னா தோணுச்சுன்ற மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு சிங்க் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே ப்ரோ பாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம படம் பண்ணுவோமான்லாம் தெரியல. இன்கேஸ் நம்ம ஒர்க் பண்ணாட்டி கூட வந்து நான் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு எப்படி அவர் சொன்னார், யார் எல்லாருக்கிட்டையும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அதில் நானும் ஒரு ஸ்கிரிப்டே கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்கண்ணே, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கொடுங்க நீங்கள் ஆல்ரெடி சொன்னதே எனக்கு பயங்கரமாக இருக்குது, கொடுங்க சும்மா படிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் ஆக்சுவலாக மீட் பண்ணி இது பண்ணது. அதுலேயே ஒரு நல்ல ஈக்குவேஷன் இதுவாயிடுச்சு, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு 2 பேரும். ஸோ அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலையை. சரி, இப்போ இந்த
லிரிக்ஸ்லாம் யார் சூஸ் பண்ணது? லிரிசிஸ்ட்டை சூஸ் பண்ணது சொல்கிறீங்க? யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க நல்லா சேர்ந்து தான் ஆக்சுவலாக முடிவு பண்ணுவோம். பாட்டு லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா எழுதியிருக்காருங்க. யாருங்க? ஆக்சுவலாக அறிவு வந்து 3 சாங் அவர் எழுதியிருக்காரு. முதல்ல ஆல்பம்ல 4 பாட்டு தான் இருந்துச்சு, அப்புறம் 2 பாட்டு ஆட் ஆயிடுச்சு. ஒரு சாங் யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. படத்தோடைய பிகினிங்கில் ஒரு நீதி 9 சாதின்னு ஒரு பாட்டு வரும், அது யுகபாரதி சார் எழுதின பாட்டு. அப்புறம் அந்த ஏலா மண்டேலான்னு ஒரு பாட்டு இருக்குது, ஏல எல்லோன்னு ஒரு பாட்டு இருக்குது, மைக் டெஸ்டிங் 1 2 3 ஒரு சாங். இந்த 3 சாங்குமே வந்து அறிவு தான் எழுந்தது. ஏல எல்லோவோ அறிவு பாடினார். ஒரு சாங் அந்த மண்டேலா ட்ரிபியூட்னு சொல்லி பகல் எல்லாம் மறைந்தால் கூடன்னு ஒரு பாட்டு வரும், அது வந்து நான் எழுதினேன். அண்ட் ஃபைனல் சாங் வந்து வேறு பாஷை, அது வேறு பாஷைக்காரரும் நம்ம பிரதீப்பும் சேர்ந்து எழுதின பாட்டு தான் அது. இந்த படத்தில் இது வரைக்கும் நாங்கள் யோகி பாபு வந்து ஒரு நல்ல காமெடியனாக பார்த்துருக்கோம். ஆனால் அவரை போட்டு புரட்டுன்னு புரட்டிருக்கீங்க. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டோம்னா நிறைய கதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். மரத்து மேலே ஏறுறது, டேங்க்கு மேலே ஏறுறதுன்னு ஏறிட்டு இருக்கிறாரு, கல்லில் போட்டு புரட்டுறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஸ்லாங் பேசுறதுக்கு படாத பாடுபட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, சொன்னீங்களே அப்படிங்கிறது போய் சலூனு சேவிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த வாயில் இசு ஒட்டிருச்சு. இன்னொன்று ஒரு ஸ்டேஜில் அவர் எப்படி ஆகிட்டாருன்னா, பார்த்தேலாம் அவன் ஆற்றுல காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குமோ அளவுக்கு போயிட்டார். எங்கே பிடிச்சி எங்கேங்க போய். ஸோ எனக்கு என்னென்னா ரைட், இந்த ஸ்லாங்குக்கு அநேகமாக டைரக்டர் செத்துருக்கணும், இல்லைன்னா இவரு செத்துருக்கணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அவர்கிட்ட பேசி வாங்குறதுக்கு? அவர் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு வராது, இங்கே நீ இதை ட்ரை பண்ணேன்னா ஆக்டிங்கை சொதப்பிடும், நான் ஆக்டிங்கை மட்டும் பார்த்துக்கிறேன், டப்பிங்கில் வந்து ஸ்லாங்லாம் பார்த்துக்கலாம்டா, இங்கே விட்டுரு அப்படின்னாரு. அவரை தவிர மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே ஆக்சுவலாக ஸ்பாட்லேயே வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. திருநெல்வேலி ஸ்லாங், நாங்கள் நாகர்கோவில் ஸ்லாங்கை ஷூட் பண்ணது திருநெல்வேலின்றதுனால ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் ஸ்லாங் தான், ஒரு சின்ன வார்த்தை டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அங்கே இருக்கிற மக்களோட பேசி ஆரம்பித்து அதுலேயே அவங்க அந்த ஸ்லாங் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. யோகி பாபு அண்ணனுக்கு தான் வந்து கடைசியாக இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் டப்பிங் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். என்னடா சொல்லற, எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா, இது வரலடா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை அதுதான் தெரிஞ்சதா வச்சது, அது பாத்தியலா அப்படின்றதான் ஆக்சுவலாக மேட்ரு. அவர் வந்து பார்த்தேலா அப்படின்னு ஆக்கிட்டாரு. அவ்வளோதான்டா வரும் அப்படின்றாரு. அது நிறைய இடத்துல ஆக்சுவலாக சென்னை ஸ்லாங் வந்து போகும். நீங்கள் லாஸ்ட்டாக நோட் பண்ணால் கூட நாளைக்கு ரிசல்ட் வருதுல்ல, பார்த்து தெரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஆனால் தெரிஞ்சிக்கோ இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ அந்த மாதிரியா சொல்லுங்க, நான் தெளிவாதே அவ்வளோதான்டா வருது, இதுக்கு மேலே வாய் வரமாட்டேங்குதுடா விட்றா என்னன்ற மாதிரி சொன்னார். டப்பிங்கில் ஆக்சுவலாக ரொம்ப, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ எமோஷ்னலாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவர் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணார். ஸ்லாங் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. அது வந்து டப்பிங் முடிச்சதான் அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஒரு ஷூட்டிங் முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்பா நல்ல வேலை முடிச்சான்டான்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணார். ஆல்மோஸ்ட் லைக் கொண்டு வந்துட்டார் அந்த விஷயத்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இவ்வளோத்துக்கு பேசி கொண்டு வந்ததே வந்து, ஏன்னா அவர் நார்மலாக பேசும்போதே பயங்கரமான சென்னை ஸ்லாங்கில் தான் பேசுவார். கவுண்டர் அடிக்கிறது எல்லாமே வந்து அந்த மூடில் தான் வரும். ஸோ இதில் அவருக்கு கவுண்டர் அடிக்கிறதுக்கு வரல. அடுத்த தடவை இந்த மாதிரி பேசணும்னா மூக்கை வெட்டிடுவேங்கிறது மட்டும்தான் அவரோட கவுண்டர் இருந்துச்சு. நாங்கள் ரெகுலராக பார்க்குற விஷயங்கள் அது மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாமே புதுசு. எங்களை மாதிரி அவரும் ரொம்ப ஆச்சரியமாக பாவம் என்னமோ பண்ணிட்டுருக்காரு கஷ்டப்பட்டுன்னு. ஆனால் அவர் இமோஷனலாக பண்ணும்போது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து நாங்கள் ரொம்ப ரசித்தோம் அவரை. மனுஷன் கொண்டிருக்காருப்பா அப்படின்னு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரசிக்கக்கூடியவங்க இல்லைனா உங்களை ரொம்ப கவர்ந்த பாராட்டுகள் ஏதாவது இருந்ததா? யாராவது படம் பாட்டு என்ன அஸ்வின் பயங்கரம் அப்படின்னு ஏதாவது? இல்லை, இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. பாரதி ராஜா சார் கால் பண்ணார். ஸோ அதுதான் எனக்கு பெரிய இதுவாக பட்டுச்சு. ஸோ நிக்கில் சார் கால் பண்ணி பாரதி ராஜா சார் கால் பண்ணுவார், எடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னார். ஓகேன்னு சொல்லி நம்பரும் சொன்னார். கால் பண்ணப்போ ஹலோ அஸ்வினா அப்படின்னாரு. ஆமாம் சார். எக்ஸ்ட்ராடரி அப்படின்னாரு. அவ்வளோ அதுலேயே முடிஞ்சிச்சு எனக்கு. சார் தேங்க்யூ சார்ன்னு இருந்தேன். அவன் பயங்கரமாக பாராட்டி சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் படத்தை நான் படம் முழுசாக பார்த்து முடிக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படிப்பா இதை எழுதுனேன், எங்கேருந்து இதை கொண்டு வந்த, இவங்களெலாம் எப்படி நடிக்க வச்ச, யார் இவங்களாம், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தார். பயங்கரமாக எக்ஸைட் ஆகி பேசிகிட்டு இருந்தார். அதுவே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அவர் பேசும்போது. நானும் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் இதெல்லாம் வந்து கமல் சாரை வச்சே வந்து ஒரு சப்பானின்னு ஒரு கேரக்டரை வச்சே இதை பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாங்கள் என்ன, அது ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் விஷயம். நாங்கள் வந்து கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இப்போ எடுத்து பண்ணலான்ற மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார். நீங்களாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் மெயினாக வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த குரங்கு உண்மையில் நான் தான் சார் டயலாக்ஸ் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். குரங்கு உண்மையிலையா அப்படியா? நான் ஆக்சுவலாக அதில் ஒரு சீன் வருவேன். பாரதி ராஜா சார் கூட பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருப்பேன். பேக் அவர் எனக்கு
கீழே தான் வச்சுருப்பாரு. நான் வந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஏதோ மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். சும்மா அட்மாஸ்பியர் கேரக்டர் தான், ஆள் இல்லைன்னு சொல்லி தான் உட்கார வச்சாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், அதில் 2 அடி வேறு வாங்கினேன் அவர்கிட்ட, ஒழுங்காக நடிக்க மாட்டேன்னு சொல்லி. சும்மா உட்காந்துருக்கதே ஒழுங்காக நடிக்க மாட்டேன்னு அடி வாங்கினேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் அந்த படத்துக்கு நான் தான் சார் டைலாக் ரைட்டரு, ஒரு சீனில் கூட உங்களோட நடிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீயாப்பா குரங்கு உண்மை படத்துக்கு நீயா டைலாக் ரைட்டர்னு? ஆமாம் சார். இந்த பக்கமாக டைலாக் கொடுத்து பேச சொன்னீங்களே, இந்த கும்பல் நீங்கள் தான் அப்படின்னாரு. ஆமாம் சார் நான் தான் சார் அது அப்படின்னு. அவர் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீ பண்ணு, நல்லா வருவேன் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் பண்ணார். ப்ளஸ் பண்ணிட்டு வச்சார். அதுதான் எனக்கு ஆக்சுவலி வந்த கால்ஸ்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியான கால் அதுதான். இன்னொன்று, இந்த மண்டேலாங்கிற பேர் பிரதர், நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த பேரை கேட்கும் போதே யோகி பாபு படம் மண்டேலா அப்படிங்கும்போது ஓகே ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சு அதை முடிவு பண்ணியிருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாத்து மைண்ட்லேயே அதான் வரும். அதை தாண்டி எந்த இடத்துல நீங்கள் அந்த பேருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நினச்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே வரும்போது டக்குன்னு அந்த ஒரு ஸ்டாம்பை காமிச்சு அந்த மேட்ரு அப்படி, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஹியூமர் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாலுமே அது டிவியில் பார்க்கும்போதே அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் அஜித் குமார் டே தயவு செஞ்சு திரும்பிடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப ரசித்த சீன்ஸு. இதெல்லாம் எப்படி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிற ஐடியாவில் தான் பண்ணிங்களா அது? ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து இதில் எல்லாரோட இன்புட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அது டெவலப் ஆச்சு. வித்து சினிமாட்டோகிராஃபர் வித்துவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் பிரபஞ்சன்னு சொல்லி அவரு கூட உட்காந்து நான் ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீனை. அப்போ அந்த சீன் இந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதை அவன் வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ணலான்னா அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ என்கிட்ட முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு. சும்மா உன் பேர் என்ன, இதுதானே உன் பேர் என்ன, கூப்பிட்டா சும்மா கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்பி பார்த்தா ஒன்றா செக் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஐடியா வச்சுருந்தேன்டா அப்படின்னா. நல்லா இருக்கேனா அப்படின்னா, சரி அப்போ நல்லா இருக்கேன்னா அவங்க கூட பேசி அந்த சீனை அப்படியே டெவலப் பண்ணி அப்போது ஒரு பேராக கூப்பிட்டு பார்த்து அவன் திரும்புகிறான்ற மாதிரி இது பண்ணோம். அங்கேருந்து தான் அந்த ஸ்டாம்புமே ஆக்சுவலாக வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு சில் அவுட்டில் அவரை காமிச்சு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கார் அந்த மாதிரிலாம் காமிக்கலான்றதுலாம் யோசிச்சிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து அவனும் அவங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி மண்டேலாவுக்கு ஒரு ஸ்டாம்பே இருக்குடா இந்தியாவிலேருந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, அப்போ இதை வச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லானா இருக்கா, இதை வச்சு அழகாக கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த சீன் அப்படி உருவாச்சு. ஆல்சோ நீங்கள் சொல்கிற அஜித் குமார் மேட்ரு வந்து அங்கே இல்லை. அஜித் சார் இது வந்து யோகி பாபு சார் தான் வந்து அண்ணன் அந்த ஸ்பாட்லேயே வந்து டே அஜித் குமார்னு கூப்பிட்டோம் அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு பேராக கூப்பிட்றது ஓகேண்ணே, தலை பேரை எப்படின்னு சொல்லி கூப்பிட்டா திரும்ப வேணாண்டா, அதுதானடா அவருக்கு மரியாதை அப்படின்னா. அப்போ ஓகே ரைட்டு அவனு திரும்பின சாவடிச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஷூட் பண்ணும்போதே பயங்கரமாக அது ஒர்க் ஆச்சு. யோகி பாபனோட இன்புட் தான் அது ஆக்சுவலாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. 20 ரூபா டோக்கனில் ஆரம்பித்து எப்படி காசு வாங்குறாங்க, எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டுக்கு ஒரு மனிதன் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறான், அதுக்கு முன்னால் அவன் காரில் இருந்தாலே அடிக்கிறவனை கார் மேலே குதிக்கிறது, காலை பிடிக்கிறது, இது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. எல்லா இடத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டரையுமே கரெக்டாக முடிச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணால் நீங்கள் எவ்வளோ தான் ஷூட் பண்ணீங்க? எவ்வளோ தான் ஷூட் பண்ணீங்களா, நிறைய ஷூட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி பண்ணீங்களா? இல்லை அவ்வளோதான் ஷூட் பண்ணோம். நாங்கள் 40 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதான் ஷூட் பண்ணோம். நாங்கள் ட்ரிம் பண்ணது வந்து மாண்டாஜஸ் மட்டும் தான் ட்ரிம் பண்ணோம். ஸோ அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் மாண்டாஜஸ் இருக்குல்ல, இவர் ஒரு தேங்காயை வாங்கி குலுக்கி பார்த்துட்டு வருவார், இவனுக்கு தேங்காய் சின்னோன்னு அதை தூக்கணும், இவர் இட்லிக்கு சட்னி கரைக்கணும்னு சொல்லி கட்டிட்டு வருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை விட இன்னும் நிறைய ஷூட் பண்ணோம். ஈவன் எடிட்டர் வந்து இதை விட ஒரு 2 ஷாட் 3 ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தா என்னடா அவங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அளவு சாப்பாடு மாதிரியே எடுத்துருக்கீங்க. அவ்வளோதான் இருந்துச்சு, டைமும் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் எடுத்திருந்தோம். அதை மேட்ச் பண்ணி வச்சதுமே எடிட்டரோட ஃபிலோமின் ராஜோட வேலை நிறைய இருக்குது ஆக்சுவலாக அதில். ஏன்னா சிலது ஷார்ட் இல்லை, இந்த ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு ஃபிலோ எடுக்கல, ஃபிலோ அது இதுக்கு மேலே பண்ண முடியல, அன்றைக்கி ஷூட்டு டே இதெல்லாம் சப்டைட்டில் போட முடியும், எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு. சரி ஏதாவது பண்ணி மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா அவர் அப்படி மேட்ச் பண்ணி ஒன்று வைப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் எடுத்தது அவ்வளோதான் எடுத்தோம். ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதான் எடுத்தோம். யோகி பாபு மாதிரியான ஒரு கேரக்டருங்கிறது எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போது இந்த ஹீரோவாக நீங்கள் ஒரு படம் அப்படிங்கும்போது ஐயோ அப்படிங்கிற ஒரு ஆள் எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி அவருக்கு அது புரிஞ்சுது? அவருக்கு அதான் நான் 2018 போய் கதை சொன்னேன் அவர்கிட்ட. கதையாகவே நான் அப்போது ஃபுல்லாக நரேட் பண்ணிட்டேன். ஸோ டாப் டு பாட்டம் நரேட் பண்ணேன். அப்போ வந்து எங்ககிட்ட இருந்து ஒரு 10th டிராஃப்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும், ஸ்கிரிப்டோட 10th டிராஃப்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போயே அவருக்கு கதை பிடிச்சிருந்தது. அது பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அதுலேருந்து நாங்கள் அதான் இந்த சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு போச்சு. மற்றபடி கதையாக இப்படி தான் இருந்துச்சு, இதுதான் கதைன்ற மாதிரி. அவருக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் வந்து என்ன தெளிவாக சொன்னார்னா, ஹீரோவாக என்னை காட்டாதீங்க,
எனக்கு ஒரு ரொமான்ஸுன்னு வச்சு ஒரு லவ் சாங்னு வச்சு அதில் நான் 2 டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஆல்சோ வந்து நான் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு அடித்து பந்தாடுறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னால் அது பண்ண முடியாது, ஆடியன்ஸ் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி பண்ணேன்னா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு வேணுன்ற மாதிரி சொன்னார். சரி கதை கேளுங்கன்னு சொல்லி அப்புறம் ஃபுல்லாக கதை கேட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போயே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவர் இது பண்ணார், இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ற மாதிரி. இந்த படத்தை வந்து நீங்கள் கிராமம்னு காட்டும்போது எந்த கிராமத்தை வேணாலும் காமிச்சிருக்கலாம். ஏன் பர்டிகுலராக திருநெல்வேலி பக்கம் போனதுக்கான காரணம் அந்த ஸ்லாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறது தானா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை ஸ்லாங்குன்னு இல்லை, ஸ்லாங் தாண்டியும் அந்த லேண்ட்ஸ்கேப்பாக அதில் ஒரு 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 ட்ரைனஸ் இருக்குது. அந்த ட்ரைனஸில் ஒரு பயங்கரமான ஒரு அழகு இருக்குது. அதுக்காக தான் மெயினாக போகணும். இன்னொன்று ஒரு அந்த ஆலமரம் அதை சுற்றி நடக்கிறது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வடக்கூர், இந்த சைடு தெக்கூருன்ற மாதிரி ஒரு பிரிவு ஒன்று காட்டணும்ல. அந்த இது காட்டுறதுக்கான லேண்ட்ஸ்கேப்பை ஒரு ஒயிட் ஷாட் வச்சா அது அப்பட்டமாக இதுதான்டா அந்த ஆலமரம், இதுதான் வடக்கூர் தெக்கூருன்னு பிரிஞ்சு காட்டுற மாதிரி அந்த ஊர் தான் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. பரியேறும் பெருமாள் அந்த ஊரில் தான் எடுத்தாங்க. மாரி செல்வராஜ் சாரோட ஊர் தான் அது. அப்படியா? சொந்த ஊர். அவர் சொல்லி ஆக்சுவலாக அந்த ஊருக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அவர் யோகி பாபு அண்ணன் ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ ஏற்கனவே அவங்க பரியேறும் பெருமாள் அந்த ஊரில் இருந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த இதுலேயே நடிச்சிருப்பாங்க. அவர் பாக்கெட்டில் எவ்வளோ வச்சிருக்காங்க, 2 ரூபா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர்லாம் கூட பரியேறும் பெருமாள் நடிச்சிருப்பாரு. அப்படியா? அவரு அதே மாதிரி அவர் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மூஞ்சி தாங்க தெரிஞ்ச முகமாக இருக்குது அந்த படத்தில். மீது எல்லாருமே பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் அந்த ஊரில் இருந்தவங்களேவா இல்லைன்னா இங்கேருந்துலாம் கூட்டு போனீங்களா? இல்லை மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போனவங்க தான். ஆல்ரெடி அவங்கலாம் படம் நடித்தவங்க தான். ஈவன் கண்ணா ரவி ஆகட்டும், அந்த மதி கேரக்டரில் நடித்தவங்க, அவன் வந்து ஆல்ரெடி கைதியில் நடிச்சிருந்தான். ஸோ டக்ளஸ் மூர்த்தி பாலா கேரக்டர் நடிச்சிருந்தவர். அவர் வந்து சீரியல்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. படங்கள்லேயும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கல்கி ராஜா அவரும் A1ல நடிச்சிருந்தார். இப்போ தெரியல கூட நடிச்சிருந்தார். அவரோடதையும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அருமையாக நடிச்சிருக்காருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு GM சுந்தர் சார், அவர் பழைய ஆக்டர், நம்ம இதுலேயும் காதலும் கடந்து போகும்ல கூட நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் ஆன விஷயங்கள், இவ்வளோ பாலிட்டிக்ஸ் அவர் பேசியிருக்காருன்ற. நான் ஆக்சுவலாக கதை தான் சொல்லியிருக்கேன். இந்த கதை இப்படி ஒருத்தர் ஸ்மைலன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அந்த கேரக்டரு ஒரு ஓட்டுன்னு டிசைட் ஆனதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவர் என்ஜாய் பண்ணதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. அவர் ஊருக்கு என்ன பண்ணலான்னு நினச்சி ஊருக்கு ஒன்று பண்ணுறாரு. அது பண்ணுறதுக்கான ஹோல்டு அவருக்கு கிடச்சிச்சு. ஸோ பண்ணுறாரு. ஃபைனலாக அவர் யாருக்கு ஓட்டு போட்டார், என்ன ஆக போகுது, இதுதான் வந்து விஷயம். ஸோ இதை தான் சீன் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ஏலம் போடுற சீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையிலே ஏலம் போடுறாங்க, அந்த ஓட்டை ஏலம் போடணும், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண முடியுன்றது தான். அப்போ எழுதும்போது இந்த மேட்ரு ஏன் உள்ள சொருகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொருவி விடுறது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கூட்டி கேளுங்க அப்படின்னா வந்து நீ எவ்வளோ வச்சுருக்க, அவன் கூட்டி கேட்டுட்டு இருக்கான், ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ காசு இருக்குல்ல, உன்ட்ட இருக்காது, அதையே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறன்றதும் சரி. அதே மாதிரி அவனுக்கு வந்து மொத்த சொத்து மதிப்பையும் கொடுத்து விடணும், ஒரு ஓட்டுக்கு 1 கோடியே சொல்கிறியான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ண வந்தப்போ சொத்து மதிப்பு 50,000 ஒரு ஓட்ட சைக்கிள் தானடா சொன்னீங்கன்றது. இது எல்லாமே அந்த சீனுக்குள்ளே ஓகே இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் தான் நாமினேஷன் ஃபைல் பண்ண வரப்போ இருக்கணும் அப்படின்றது அங்கே தான் டிசைட் பண்ணது. ஸோ ஏலம் போடுறவர் தான் நாமினேஷன் ஃபைல் பண்ண வர்றப்போ அங்கே இருந்து வரும். ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர். அப்போ அதே கேரக்டர் நம்ம ஏன் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி அவர் ஒரு BLO ஆக்கி அவர் தான் ஓட்டர் ஐடியெல்லாம் கொண்டு வராருன்னு சொல்லி அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒன்று மாற்றினா அப்படியே ஸ்கிரிப்டில் அங்கே நூல் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே மாற்றிடுறது. அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிடணும். இதுதான் விஷயம். மற்றபடி வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொல்லி ஆகணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம கேஷுவலாக அந்த இடத்துல தோணும்போது இதை நம்ம சொல்லலாம்லன்ற மாதிரி எல்லாரும் ஆப்வியஸ்லி இது தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் சொத்து மதிப்பை காமிக்கிறதுன்றது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயமா இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் எங்கே சொல்ல முடியுமோ அங்கே அந்த இடத்துல சொல்லி அது ஹியூமரஸாகவும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி விடுறது தான் விஷயம். அவர் வந்து ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் ஆடியன்ஸாக அவர் பண்ணுறதையே அவரே ஒரு ஆடியன்ஸாக யோசிக்கிற அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது இருக்கிறதுனால வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்றது மாதிரிலாம் இருக்காது. வெட்டு 1 துண்டு 2 இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறதும் இருக்கும். இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறதா இருக்கும். ஸோ அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அவர் ஆடியன்ஸாக மட்டுமே அவருடைய ஆர்ட்டை பார்க்குறது. அவருடைய ஆர்ட்ன்றது படமாக எல்லாத்தையும் சொல்கிறேன், சவுண்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே அந்த ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்து எல்லாருமே அந்த ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த நிறைய படங்கள் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஊரில் நடக்கிற விஷயங்கள் தான், ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு தான் காமிச்சிருப்பாங்க. அதுதான் வேர்ல்ட் சினிமான்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ நல்ல படங்கள்லாம் நம்ம பசங்க பண்ணுறாங்க, இவ்வளோ நல்லா இருக்குது, அதுவும் ஃபஸ்ட்டு ஃபிலிமே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கும் போது ஒரு ஹெல்த்தியான தமிழ் சினிமா வருதுங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருங்க அஸ்வின். டக்குன்னு என்ன ஆகுனா அடுத்ததாக ஒரு பெரிய ஹீரோ உங்களை கூப்பிட்டு
பாராட்டுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தமா உங்களுக்கு கூட ஒரு கதை இருக்குது அப்படிமே வா தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னே தெரியாது. ஸோ அஸ்வின் இதே மாதிரி படங்கள் பண்ணுங்க. வந்து எப்பவுமே ஆடியன்ஸாக தான் இருப்பார். ஆடியன்ஸாக வரைக்கும் நம்ம நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்டிங்களே அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் இறக்கியாச்சே இது என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்களே. ஆக்சுவலாக எல்லாமே பண்ணலை. இதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது படத்தில். ஸோ இப்போ அடுத்த படம் பண்ணினாலும் இந்த படத்துக்கு என்ன உழைப்பு போட்டோமோ அதே மாதிரி உழைக்க போகிறோம். ஏற்கனவே எழுதுற கோட்டெல்லாம் அழி மறுபடியும் முதல்ல எழுதுன்ற மாதிரி தான். இல்லை நான் இனிமேல் தான் பண்ணணுன்னு இருக்கோம். ஆனால் ஐடியாஸாக நிறைய இருக்குது. ஸோ ஆல்சோ ஜானராக வேறு ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது ஐடியாவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது நிஜமாலுமே என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன்றுவே போதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல கிரியேட்டராக. அதனால் கண்டிப்பாக அஸ்வின் இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த படமே ரொம்ப நல்ல படம். முதல்ல அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி பரத் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள், சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள்.